வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் அரிசி பயன்படுத்தி சூப்பரான தயிர் தோசை எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். என்னது தயிர் தோசையா அப்படின்னு உங்களுக்கு தோணுதில்ல? வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து 1.25 டம்ளர் அளவுக்கு ரேஷன் அரிசி, நீங்கள் நீல அரிசியாக எடுக்கலாம், இல்லை குண்டரிசியாக எடுக்கலாம், புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. சரிங்களா? எடுத்துட்டு 1.25 டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி, ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். கூடவே நம்ம 1/4 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்தாலும் அதே அளவுக்கு வந்து உளுந்தும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயமும் சேர்த்து நல்லா கை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. 1.25 டம்ளருக்கு 1/4 டம்ளர் உளுந்து கரெக்டாக இருக்குங்க. கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூனாக இருந்தால், டேபிள் ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சரியாக இருக்கும். இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு ஒரு 4 தடவை 5 தடவை நல்லா கழுவி இதை எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் இதில் எவ்வளோ தூசி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு வந்துடலாம். வடித்து எடுத்து வச்ச தண்ணியில் நம்ம இதில் கூட பார்த்திங்க அப்படின்னா புளிக்காத தயிர் வந்து சேர்க்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, நல்ல ஆடையோடு இருக்க பாலையும் கூட கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்தோன்னா 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு புளிச்ச தயிர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து இதில் ஊற்றுற மாதிரி அப்படியே ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றிட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து ஊறி வரும்போது நமக்கு நல்ல அரிசிலாம் மேலே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர்லாம் அடியில் போயிடும் இல்லையா, அதனால் இன்னும் கொஞ்சம் போல் மட்டும் தண்ணியை சேர்த்துட்டு மேலால் கொஞ்சம் வந்து ஃபில் ஆகிற வரைக்கும் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்துற வேணால் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தயிர், தண்ணி, பால் இதை சேர்த்து தான் நாளைக்கு நம்ம அரிசியும் அரைக்க போகிறோம். நம்ம வந்து பொதுவாக வந்து பேச்சுலர்ஸாக இருக்கட்டும், வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், நம்ம மாவு அரைச்சி அதை புளிக்க வச்சு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். பட் இது வந்து அரைச்சி ஒட்டி உடனே நம்ம வந்து தோசை ஊற்றி சாப்பிட்றலாம். பார்த்திங்கன்னா மார்னிங் நான் எடுக்கிறேன், நைட்டு ஊற வச்சேன் ஒரு 10:30 போல். மார்னிங் 6 o'clock பார்த்தோன்னா நல்லா ஊறி வந்திருக்கு அரிசி, பருப்பு எல்லாமே. இதை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து 2 பேட்சாக நான் அரைச்சிக்க போகிறேன். இது வந்து கொஞ்சம் தான் இருக்குது, பட் நான் வந்து சின்ன ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறேன். அப்போ வந்து இன்னும் நல்ல நைஸாகும் இல்லையா, அதுக்காக. ரொம்ப நைஸாக வந்து அரைக்கணும் பேஸ்ட் மாதிரி அப்படின்லாம் கிடையாது. கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டாக திருத்திருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இதை வந்து நான் 2 பேட்சாக சேர்த்து அரைச்சிட்டு நான் உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன். தண்ணி ஃபஸ்ட்டு, அதாவது அதில் உள்ள தயிர் எதுவுமே சேர்க்காமல் அரைங்க. நல்ல நைஸாக அரைப்படும். அதுக்கப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா அதில் உள்ள தயிரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்கலாம். பட் நம்ம ஊற வச்ச எல்லா தயிருமே அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா சரியாக இருக்கும். கையில் எடுத்து பார்த்தா லைட்டாக குறைன்னு தான் ஓகே. இப்போ வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போது 2 பேட்ச் மாவையுமே நான் வந்து அரைச்சிட்டு வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ இதில் உப்பு நம்ம சேர்க்கல இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் போல் இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். மாவு பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும், கரெக்டாக இருக்குது. நமக்கு ஒருவேளை உங்களுக்கு இன்னும் லூஸாக வேணும்னா நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் போல் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் போல் தயிர் இருக்கட்டும், ஏன்னா ரொம்ப கெட்டியமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து நல்லா புளிச்ச தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லாயிருக்கும். அதாவது இந்த மாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படியே டேரெக்டாக தோசை ஊற்ற போகிறோம் அப்படின்றதுனால புளிச்ச தயிராக இருந்துச்சு அப்படின்னாலே பெஸ்ட்டு. நம்ம வேறு எதுவுமே ப்ரிசர்வேட்டிக்காகவோ புளிக்கணுன்றதுக்காகவோ வேறு எதுவுமே சேர்க்க கிடையாது. நம்ம தயிர் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அப்படின்றனால தயிர் வந்து நல்லா புளிப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இது இருக்கட்டும் ஒரு 10 நிமிஷத்துக்கு. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளெயினாகவும் நீங்கள் தோசை ஊற்றலாம், இல்லை நீங்கள் இதில் வெங்காயம் நறுக்கி போட்டும் தோசை ஊற்றலாம். ஃபஸ்ட்டு நான் ப்ளெயினாக தோசை ஊற்றி காமிக்கிறேன் எப்படி வருதுன்றதை பாருங்கள். நம்ம நார்மல் தோசை மாதிரியே தாங்க இருக்கும், எந்த இதுவுமே இல்லை. பட் வந்து டேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடனே மாவு அரைச்சி உடனே சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டு சுத்தமாக இருக்கவே இருக்காது. நல்லா மாவு புளிக்க வச்சு 2 நாள் கழித்து தோசை ஊற்றினா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். அதே மாதிரி புளிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக புளிக்காது. நார்மல் தோசை நமக்கு என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ சேம் அதே டேஸ்ட்டில் இருக்கும். ஃப்ரெஷ்ஷான மாவு டேஸ்ட்டில் வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து எந்த விதமான டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது. இது வந்து ஒரு தயிர் தோசை அப்படின்னு வந்து நீங்களாக வெளியே சொன்னீங்கன்னா தான் தெரியும். டேஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா
இப்போ வந்துட்டு இன்னொரு பேன் எடுத்துக்கலாம். பேன் எடுத்துகிட்டு இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் தாளிப்பெல்லாம் சேர்த்துட்டு இன்னும் தோசை ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் யம்மியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். இது கூட வந்து கடுகு, கடலைப்பருப்பு, தேவையான காரத்துக்கு தேவைக்கேற்ப வர மிளகாய், காஞ்ச மிளகாய் சேர்த்து லைட்டாக சிவக்கிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூட ஒரு 5-6 கருவேப்பிலை மட்டும் வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும். இது மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம மாவில் கொண்டு போய் இதை கொட்டிடலாம். சூடாக இருந்தாலும் பரவாயில்லை. அவ்வளோதான், எல்லாத்தையுமே மாவில் கொட்டி விடுங்க. இப்போ கொட்டிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தோசை வறுத்துடலாம். இப்போ தோசைக்கல் ஒரு பக்கம் நல்லா சூடுபடுத்தியிருந்தேன். தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை வந்து ரொம்ப தேய்க்க போகிறதில்ல, லைட்டாக அந்த ஊத்தாப்போ மாதிரி தான் ஊற்றணும் இது. ஏன்னா இதில் வெங்காயம்லாம் போட்டிருக்கோம், மாவும் கொஞ்சம் நமக்கு திக்காக இருக்குது இல்லையா, அதனால் ஒருவேளை உங்களுக்கு இந்த தோசை நல்லா சன்னமாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதில் நான் எப்படி செய்யணும்னு அடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த தோசைக்கு மேலே கொஞ்சம் போல் மல்லித்தலை தூவிட்டு தோசை ஊற்றுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதோடைய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது பார்த்தீங்கன்னா நமக்கு தயிரில் வந்து வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து மல்லித்தலை, அதுக்கப்புறம் கடுகு, இதெல்லாம் வந்து நம்ம போட்டு தோசை கூட சேர்த்து சாப்பிட்றோம். அப்போ வந்து இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ பார்த்திங்கன்னா திருப்பி போட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. எல்லா பக்கமும் 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான யம்மியான தயிர் தோசை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லி கேட்டுகிட்டே இருக்கேன். இப்போ பாருங்கள், அடுத்து நம்ம பிளெயின் தோசை அதிலே ஊற்றணும் இல்லையா, கூடவே வந்து அந்த தயிர் தோசையில் வந்து வெங்காயம் போட்ட தோசையும் இது கூடவே வச்சுக்கிறேன். கூட நான் இன்னொரு தோசையும் சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட இது எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரியல. அதே மாதிரி தோசையும் ரொம்ப சூப்பராக வந்துச்சு பார்த்தீங்கல்ல. இப்போ இன்னொரு தோசையும் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு 2-3 தோசை ரெடி ஆகியாச்சு. தயிர் தோசை ரொம்ப சூப்பராக செஞ்சாச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தோசையிலேயே கொஞ்சம் வந்து நீங்கள் சன்னமாக ஊற்றணும்னு நினச்சிங்கன்னா இதில் கொஞ்சம் லிக்விடாக இது மாதிரி கரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சாலும் சரி, இல்லை மோர் தயிர் சேர்த்து கரைச்சாலும் சரி, விட்டுட்டு இது மாதிரி இது பண்ணிங்கன்னா நல்லா சன்னமாகவும் உங்களுக்கு இது மாதிரி கிடைக்கும். அவ்வளோதான். கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ்கி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை. தேங்க்யூ.